மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும்போது கீழே விழுந்துடக்கூடாது, சாஞ்சு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு சப்போர்ட்டுக்காக பக்கத்துலேயே ஒரு குச்சை நட்டை வச்சு அதோடு சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க. அதனால அது வளர்ந்து வரும்போது எவ்வளோதான் காத்தடிச்சாலும் அது கீழே விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டோட நிற்குன்றதுக்காக. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில ஈசப்பா நம்மளோட சப்போர்ட்டா இருக்கும் போது நம்மளும் எந்த இடத்துலயும் விழுந்து போக மாட்டோம். வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2:25 போட்டிருக்கு, கர்த்தரை இப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறார்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏசப்பாவை நோக்கி அமர்ந்து, ஏசப்பா நான் அதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு எதுனாலும் ஏசப்பாட்ட நம்ம ஆலோசனை கேட்டுட்டு நம்ம செய்யும் போது ஏசப்பா நம்ம வலது பாரசத்துல எப்பவுமே நம்மளுக்கு துணையா இருக்காரு. நம்ம அசைக்கப்படாத படிக்கு நம்ம வலது பாரசத்திலே நம்ம கூட இருக்காரு. அதனால நீங்க எதை குறிச்சும் யாரை குறிச்சும் கவலையே படாதீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல தான் இருக்காரு. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆனா அதுக்கு நீங்க எப்பவுமே என்ன காரியம் செஞ்சாலும் தேவனை நோக்கி அமர்ந்து அவரோட பிரசன்னத்துல அமர்ந்து, ஏசப்பா இந்த விஷயம் செய்யலான்னு இருக்கேன், இதை செய்யலாமா கூடாதா, இல்லைன்னா வேற ஏதாவது சித்தம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு எது செஞ்சாலும் ஏசப்பாவோட பாதத்துல அமர்ந்து அவர் சித்தத்தை கேட்டு நீங்க நடக்கும் போது நிச்சயமா அவர் உங்க கூடவே இருந்து உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும்படியாக செஞ்சு உங்க பக்கத்துல இருந்து நீங்க அசைக்கப்படாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதனால எப்பவுமே தேவனை நோக்கி அமர்ந்துருங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When we grow a plant in our house which is very fragile, we will give some support for the plant by keeping a stick beside it so it can grow with the support of the stick without falling down. Likewise, in our life, our Lord is always with us. Look what the Bible says in Acts chapter 2 verse 25. I see that the Lord is always with me. I will not be shaken, for he is right beside me. Yes, our Lord is always right beside us. So we will not be shaken. Whatever the problem is, whatever the situation is, and whoever is standing against us will not overcome us. We will overcome the problem and the person and the situation that we are facing. Because our God is with us. He is being our greatest support and he will help us overcome all the situation and he will make us win the battles. So always depend on our Lord. Ask his guidance before you do anything so that he will always be with you and guide you in every situation. Look unto the Lord and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.